ஆனமலைன்னு ஒரு அழகான ஊர். அந்த ஊரில் ஒரு தாத்தா தெரு தெருவா போய் பிச்சை எடுத்துட்டு இருந்தார். ஆனால் அவர் பிறக்கும் போதே பிச்சைக்காரனாக பிறக்கலை. ஒரு காலத்தில் தன் கையும் காலும் நல்லா இருந்தப்போ ராப்பகலாம் மாடு மாதிரி உழைச்ச மனுஷன்தான் அவர். ஆனால் காலம் போக போக முதுமை அவரோட உடம்ப ரொம்பவே வளைச்சிருச்சு. பெத்த பிள்ளைங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. கூட இருந்த சொந்தக்காரங்களும் எட்டி பார்க்கல. கடைசியில் தன் பசியை போக்கிக்கிறதுக்காக கௌரவத்தை விட்டுட்டு சொந்த ஊர்லேயே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாரு. சில பேர் அவரை பார்த்து பரிதாபப்பட்டு ஒரு பிடி சோறு போட்டாங்க. ஆனால் பல பேர் அவரை ஒரு மனுஷனா கூட மதிக்காம அருவருப்பா பார்த்து ஒதுங்கி தள்ளி நின்னாங்க. அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய மனுஷன் பேரு தான் ரகுபதி. அவர் தினமும் கோயிலுக்கு வருவார். வாங்கோ வாங்கோ ரகுபதி ஐயா, உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணாம நான் தூங்குவேனா? முதல்ல உங்களுக்கு தான், அப்புறம் தான் இந்த ஊருக்கே. ஆமா, திருவிழா வருதுல்ல, எல்லா வேலையும் உங்க தலையில தான் கட்ட போறேன். அப்படியே கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சாமி, நான் பாத்துக்கிறேன். இந்த ஏரியா ஊர்கண்டையே இல்லாத அளவுக்கு திருவிழாவை அமர்க்களப்படுத்திடலாம். ரகுபதி வெளியே வரும்போது வழியில் கல் தடுக்கி விட்டு கீழே விழ போனார். உடனே பிச்சைக்காரர் அவரை விழாமல் தாங்கி பிடித்தார். ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தொடுவ? மன்னியுங்கள் ஐயா, நான் வேண்டுமென்றே செய்யவில்லை. நீங்கள் கீழே விழப்போனதை கண்டு அடிபட்டு விடுமோ என்ற பயத்தில்தான் உங்களை தாங்கி பிடித்தேன். நீ ஒரு பிச்சைக்காரன். உன் கை பட்டதுனால என் உடம்பே அருவருப்பா இருக்கு. இதோ பாரு, நாளிலிருந்து இந்த கோயில் பக்கம் உன்னை பார்த்தேன், உன் தோலை உரிச்சிடுவேன். மரியாதையா இங்கிருந்து ஓடிடு. நானும் ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்தவன் தான். ஆனா நேரம் சரியில்லை, இப்படி பிச்சை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. வயசுக்கு கூட யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்குன்னு சொல்லிக்க யாரும் இல்லையே. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. சிட்டு புலம்பிக் கொண்டு மரத்தடியில் அமர்ந்தார் பிச்சைக்காரர். என்னப்பா தாத்தா, பார்க்க ரொம்ப பசியா இருக்கிற மாதிரி தெரியுது. எங்க அம்மா நினைவா இன்னைக்கு அன்னதானம் போடுறேன். ஒரு ஆளு கம்மியா இருக்கு. நீ எங்க வீட்டுக்கு வந்து ஒரு கட்டு கட்டுறியா? வா, வந்து நல்லா திருப்தியா சாப்பிடு. ஐயா, நீங்கள் நல்ல உள்ளம் கொண்டவர். நீங்கள் அழைத்து நான் சாப்பிடுவதை விட பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு எதுவும் இல்லை. சரி வா, என் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். ஐயா, உங்க புண்ணியத்துல இன்னைக்குத்தான் என் வயிறு நிறைய போகுது. இத்தனை நாளா யாராவது எச்சி இலைய போட மாட்டாங்களா? அதுல ஒரு பருக்கை கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்சிருக்கேன் ஐயா. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன ஒரு மனுஷனா மதிச்சு உங்க வீட்டு திண்ணையில உட்கார வச்சு இவ்வளவு அன்பா சோறு போடுறீங்க. இந்த சோறு வெறும் சாப்பாடு இல்லையா, இது எனக்கு கிடைச்ச அமிர்தம். பசியில என் குடல் எல்லாம் காஞ்சு போய் கிடந்துச்சு. வயிறு நிறைய உணவு அருந்திவிட்டு மகிழ்ச்சியாக செல்லும் பொழுது தூரத்தில் ஒரு நாயின் குரல் கேட்டு, அது என்ன சத்தம்? யாரோ வலியில கத்துற மாதிரி இருக்கே. ஒரு சின்ன நாய்க்குட்டி, காலெல்லாம் ரத்தமா இருக்கே. பாவம், யாராவது அடிச்சிட்டாங்களா? இல்ல ஏதாவது வண்டியில அடிபட்டுருச்சா? இரு இரு, பயப்படாத. நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன். இந்த மனுஷங்க தான் என் மேல அருவருப்பா இருக்கிறாங்க. ஆனா எனக்கு நீயும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான். வா, இங்க வா, நான் உனக்கு கட்டு போடுறேன். இந்தா, இந்த சாப்பாட்டை சாப்பிடு. பிச்சைக்காரர் உணவுகளை நாய்க்கு கொடுத்துவிட்டு கிளம்பி சென்றார். சிறிது நேரம் நாயும் அவரை பின்தொடர்ந்து சென்றது. திடீரென திரும்பிய அவர், நீ ஏன் என் பின்னாடியே வர்ற? இந்த ஊர்ல எனக்கே சாப்பாடு கிடைக்காம வீடு வீடா சுத்திட்டு இருக்கேன். என் பின்னாடி வந்தா உனக்கும் அதே நிலைதான். நீ இங்கேயே இரு, நான் தனியா போறேன். பிச்சைக்காரர் எங்கு சென்றாலும் நாய் அவரை பின்தொடர்ந்து சென்றது. நாட்கள் ஓடின. பக்கத்து ஊரில் திருவிழா நடப்பதாக 2 பேர் பேசிக் கொண்டிருந்தனர். டேய் ராமு, ஒரு நல்ல விஷயம் சொல்லவா? பக்கத்து ஊர்ல 4 நாள் பெரிய திருவிழால அன்னதானம் போடுவாங்க. அங்க போனா
4 நாளும் வயிறு நிறைய 3 வேளை சோறு கிடைக்கும். டேய் சோமு, இது நல்ல விஷயமாச்சே. 4 நாளைக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்ல. நம்ம திருவிழாக்கு போகலாம் வா. என்னோட வரியா? பக்கத்து ஊருக்கு போகலாம். அங்க 4 நாளுக்கு மிகப்பெரிய திருவிழா நடக்குது. அங்க போனா 4 நாளும் அன்னதானம் போடுவாங்க. நமக்கு 4 நாளும் 3 வேளை சோறு கிடைக்கும். வா, சேர்ந்து போகலாம். அப்படின்னு நாய்கிட்ட சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு கிளம்பி திருவிழாவுக்கு போயிடுறாங்க. அடுத்த 4 நாளும் அங்கேயே சாப்பிட்றாங்க. திருவிழா முடிஞ்சதும் சொந்த கிராமத்திற்கு 2 பேரும் கிளம்பி செல்றாங்க. 2 பேரும் செல்லும் வழியில் நாய் சத்தமாக குலைத்தது. சத்தம் கேட்ட இடத்தை நோக்கி வேகமாக ஓடியது. ஏய், எங்க போற? ஓடாதே, நில். எவ்வளவு சொல்லியும் நாய் நிற்கவில்லை. வேகமாக ஓடியது. பிச்சைக்காரலும் அருகில் போனார். யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரோ கத்துற சத்தம் கேக்குதே. யாரோ ஆபத்துல இருக்கிறாங்க போலயே. ஐயோ, யாரோ ஒருத்தர் அந்த புத மண்ணுல சிக்கிக்கிட்டு இருக்காரு. ஐயா, ஐயா, பயப்படாதீங்க, இதோ வந்துட்டேன். பிச்சைக்காரர் ஒரு பெரிய மரக்கிளையை நீட்டி அவருடைய உயிரை மீட்கிறார். என்ன ஆச்சரியம்! இந்த நாய் உங்களை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைகிறதே. உங்களுக்கு இந்த நாயை தெரியுமா? ஆமாம் ஐயா, இது நான் வளர்த்த நாய். திடீரென காணாமல் போய்விட்டது. இன்று உங்களை அழைத்து வந்து என் உயிரை காப்பாற்றச் செய்திருக்கிறது. ஐயா, நீங்க என் உயிரை காப்பாத்தி இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? ஐயா, கஷ்டத்தில் இருப்பவருக்கு உதவி செய்வது மனிதத்தன்மை. நான் எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை. எனக்கு ஒருவேளை உணவு கிடைத்தால் போதும். ஐயா, உங்கள் மனிதாபிமானம் எனக்கு புரிகிறது. இதோ இந்த பொற்காசுகள் அடங்கிய மூட்டையை வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய மனிதாபிமானத்திற்கு நான் தரும் பரிசு. இனி நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டாம். மகிழ்ச்சியாக கௌரவமாக வாழுங்கள் ஐயா. பிச்சைக்காரர் அந்த பொற்காசுகளை கொண்டு ஒரு பெரிய வீடை கட்டி தன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் கௌரவமாக வாழ்ந்தார். ஏழைகளுக்கும் உதவி செய்தார்.